கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு. பிளேத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆனந்தமான இந்த ஒரு நன்னாளில் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. ஒரு மனிதனுடைய ஆனந்தம் எதில் இருக்குது அப்படின்னா ஒரு வில் பவரில் தான் இருக்குது. தான் தன் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையிலே தான் அவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும், ஆனந்தம் ஏற்படும். நம்ம இந்த மகிழ்ச்சி ஆனந்தம் தான் மேலே நமக்கு நம்பிக்கை வைக்கலை, நமக்கு இந்த நேரம் செட் ஆகலை, இந்த நேரம் நமக்கு கை கொடுக்காது, இதில் நாம் இறங்கக்கூடாது, நமக்கு நாம் இந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது அப்படின்னு ஏதாவது நம்மளையே நாம் தவறாக புரிந்து கொண்டாலோ அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டாலோ நம்ம லைஃப்பில் சக்ஸஸே ஆக முடியாது. என் பிள்ளைகளா, என் உறவுகளா, என் சொந்தங்களா, உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய முதல் ஒரு செய்தி, ஜோதிடம் அஸ்ட்ராலஜி அப்படின்ற வேலை தான் இப்போ நீங்கள் இந்த பகுதிக்குள்ளே வந்திருப்பீங்க. முதல்ல அஸ்ட்ராலஜினா என்ன அப்படின்னா, ஜோதிடம்னா என்னென்னா, உனக்குள்ளே இருக்கிற நம்பிக்கையை நான் உனக்கு வெளிப்படுத்துகிறேன். முயற்சி பண்ணு, முட்டிப்பார், மோதிப்பார். உனக்குள்ள இருக்க ஒரு விஷயம், உனக்குள்ள ஒரு ஜோதி இருக்கு, அதற்கான விஷயத்தை தேடு. இதை தான் நான் எல்லாருக்கும் சொல்லி தருவேன். எடுத்த உடனே நம்மளை நாமளே எனக்கு முடியாது சார், நான் இதுக்கெல்லாம் செட் ஆக மாட்டேன் சார், வாழ்க்கையே கனவாக போயிட்டு சார், எதுவுமே நான் சொல்கிறேன், நீ நினச்சா நடக்கும் ராஜா. என் பிள்ளைங்களா, நீங்கள் நினச்சா நடக்கும். நீங்கள் என்ன வேணாலும் நினைங்க, அசால்ட்டாக நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு இது நடக்கிறதுக்கு இந்த நேரம் கரெக்டாக, இல்லைன்னா கொஞ்சம் நேரம் கழித்து யோசிப்போமா, அதை தான் ஜோதிடம் சொல்லித்தரும். என்னால் முடியும்டா, நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்கடா, நான் என்ன வேணாலும் பார்த்துக்கிறேன்டா, எனக்கு கடவுள் என்கிட்ட இருக்கார்ரா, எனக்கு இது இந்த எனக்கு இந்த விஷயத்தை ஒரு நிறுவனத்தை தோண வச்சதே கடவுள் தான், நான் ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கணும்னு நினச்சதே கடவுள் தான்டா. அப்போ அந்த கடவுள் என்கிட்ட இருக்காரு. எனக்கு தேவை என்ன, சரியான இடத்த நான் தீர்மானம் பண்ணணும், சரியான ஒரு நோக்கத்தை நான் தீர்மானம் பண்ணணும். இதை ரெண்டையும் நான் தீர்மானம் பண்ணிட்டா, எனக்கு இந்த நேரம் நல்லா இருக்குன்னா இந்த நேரத்தில் நான் ஆரம்பிக்கணும் அந்த பிஸ்னஸை. இதே இந்த ஒரு 6 மாதம் நல்லா இல்லை சார் அப்படின்னா, என் பிஸ்னஸை 6 மாதம் தள்ளி ஆரம்பிக்க போகிறேன். இப்போ இந்த ஜோதிடம் எனக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கு, உனக்குள்ளே தோன்றது எல்லாமே நீ நடத்த முடியும்ப்பா அப்படின்னு. அதனால் பலத்தை ஏற்படுத்துங்க. 2025 முடிய போகுது, 2026 ஆரம்பமாக போகுது. இந்த நேரத்திலையும் எனக்கு எதுவும் கிடைக்கல, எனக்கு எதுவும் வரல, நான் நினச்ச மாதிரி இந்த ஆண்டு வரலன்னு நினைக்காதீங்க. சொச்ச காலத்தில் இந்த கொஞ்சம் முடிவு இருக்குது பாருங்க, இந்த முடிவில் ஒரு ஆரம்பத்தை நம்ம ஆரம்பிப்போம், நல்ல துவக்கத்தை ஆரம்பிப்போம். இது ஒரு பெஸ்ட் சான்ஸ். கடவுள் நமக்கு ஒரு நல்ல பொக்கிஷத்தை கொடுக்கிறார், அற்புதமான பொக்கிஷத்தை கொடுக்கிறார், மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கிறார். இப்போ நான் இதுவரைக்கும் விட்டதை நான் ஆரம்பிக்க போகிறேன். எனக்குள்ளே இருந்த ஒரு பேலன்ஸ் நான் மைனஸாக வச்சுருந்தேனே, அதை ப்ளஸ் ஆக்க போகிறேன். எனக்கு என்னை விட்டு பிரிந்தவர்களை பற்றி நான் கவலைப்பட போகிறதில்ல, என்னை விட்டு விலகினவங்களை பற்றி கவலைப்பட போகிறதில்ல, என்னை அவமானப்படுத்தவங்களை பற்றி நான் கவலைப்பட போகிறதில்ல, என்னை வீட்டில் கூட அக்செப்ட் பண்ணிக்காமல் இருக்காங்க அவங்கள பற்றி இப்போ நான் கவலைப்பட போகிறதில்ல. எனக்கு கவலைங்கிறதே இனிமேல் கிடையாது. நான் நினச்சதை இனிமேல் நான் நடத்த போகிறேன். என்னானாலும் பரவாயில்ல, கடவுள் எனக்கு துணை இருக்காரு. த சிவஸ்ரீ சொல்லியிருக்கிறாரு, பிளேத்தமிழ் வாயிலா நான் இறங்குறேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தோட என் பிள்ளைகளா, நீங்கள் இந்த சொச்ச காலம், இந்த 2025 பேலன்ஸில் ஒரு புதிய சாப்டர் ஆரம்பிங்க.
கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க, நிச்சயமாக வெற்றி ஆவீங்க. என்னென்ன நடக்க போகுது, இந்த சொச்ச காலத்தில் உங்களுக்கு என்னென்ன நடக்க போகுதுங்கிறத நான் உங்களுக்கு ஹிண்ட்டு தரேன். இறங்கி பூந்து விளையாடுங்க, சிறப்பாக இருப்பீங்க. சித்திரை 3-4 பாதம், சுவாதி நட்சத்திரம், விசாகம் 1-2-3 பாதம் கொண்ட துளாராசி அன்பர்களே, இந்த துளாராசிக்கு இந்த வருஷத்துடைய இறுதி 2025 இந்த சொத்து பிரச்சனைகள்லாம் விலக போகுது. கண்டிப்பாக பூமி வாங்கணும்னு யாராவது ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க, இவ்வளோ நாள் எனக்கு அது நடக்கலை அப்படின்னா அந்த பூமி வாங்கிறதுக்கான பேச்சுகள் உங்களுக்கு ஆரம்பமாகும். கணவன் மனைவிக்குள்ள சிறு பிரிவுகள் ஏற்படும், ஆனால் அது நல்ல பிரிவு, அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கிங்க. பிரிவுனா உடனே சண்டை போட்டுட்டு பிரியறதெல்லாம் இல்லை, இடம் விட்டு இடம் மாறுறது, வேலை பளு அதிகமாகிறது, இது மாதிரிலாம் இப்போ ஏற்படும். அது ஒரு நல்லது தான். அது மாதிரி உடைஞ்ச மனசு, உடைந்த உள்ளம் ஒன்றிணைவதற்கு நல்ல நேரம். கொஞ்சம் செலவு அதிகமாக போகும், அதை நினச்சி மனசு கொஞ்சம் படபடக்கும், பதபதைக்கும். கடவுள் இருக்கார், கண்டிப்பாக அந்த செலவுக்கு ஒரு ஐடியாவும் கொடுப்பாருங்க. சில நல்ல விஷயத்தை நல்ல லாபத்துக்கு வாங்கி குறைஞ்ச விலைக்கு விற்கிற மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படும். இப்போ பவுனே நீங்கள் வாங்கியிருப்பீங்க, அதை குறைஞ்ச விலைக்கு விற்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் வருத்தம் இருக்கும். ஆனாலும் இந்த கடனை அடைக்க இதை செஞ்சாகணும், இந்த இடத்துல நிம்மதி இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துடும். பூர்வீக விஷயங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும். இந்த நேரத்தில் விற்கிறது வாங்கிறத கொஞ்சம் பார்த்து யோசிங்க. ஏன்னா நல்ல விலைக்கு விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அவசரப்பட்டு நம்ம வேகப்பட்டு குறைஞ்ச விலைக்கு வித்துடாதீங்க. 1-2 ஏன்னா இப்போ சொல்கிறோம் வைக்க வாய்ப்பு இருக்குது குறைந்த விலைக்குன்றோம். அப்போ நாம் என்ன பண்ணணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுறது. இந்த நேரத்தில் எந்த பொருளை விற்கிறதா இருந்தாலும் வெயிட் பண்ணுறது நல்லது. இல்லறத்தில் நல்ல விஷயங்கள் கை கொடுக்கும். இல்லற முடிவுகள்னு சொல்லுவாங்க. சில விஷயங்கள் நம்ம இல்லறத்தில் ஏதாவது ஒரு குடும்பம் சார்ந்து ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அந்த முடிவுகள் உங்களுக்கு கண்டிப்பாக சாதகமாகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு தைரியம், வீரம், நம்பிக்கை ஏற்படும். பள்ளிக்கூடம் சார்ந்த விஷயங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும். கல்வி படிக்கிறவங்க, மேற்படிப்பு படிக்கிறவங்க, வேலைக்காக ஏங்கி இருக்கிறவங்க, வேலைகளில் புது முன்னேற்றங்கள், இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நேரம். அதே மாதிரி இந்த துளாராசியை பொறுத்தவரை வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு இந்த வயிறு பிரச்சனைகள் நீங்கும். இந்த ஆசன வாயு பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கு ஆசன வாயு பிரச்சனைகள் நீங்கும். அதே மாதிரி குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு அந்த குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். வருமானம் உயரும். நல்ல தகவல்கள் சேரும். நல்ல நண்பர்கள், பழக்க வழக்கங்கள் ஏற்படும். சில விஷயத்தை கனக்கச்சிதமாக நீங்கள் முடித்து சக்ஸஸ் பண்ண போகிறீங்க. பூமி சம்பந்தமான விஷயம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக போகுது. பழைய கடன்கள் வசூலே ஆகாதப்பா, இதெல்லாம் நமக்கு வாய்ப்பே இல்லைப்பா அப்படி நினச்ச விஷயங்கள், பழைய விஷயங்கள்லாம் இப்போ திரும்பி புதுப்பிச்சு நமக்கு நல்லது நடக்க போகுது. பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் நிறைய கிடைக்க போகுது. வராகி வழிபாடு பண்ணுங்க. ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துங்க. கால பைரவருக்கு வடமாலை சாத்துங்க. செவ்வாய்க்கிழமையில் பைரவருக்கு வடமாலை சாத்தி ஏதாவது வேண்டிக்கிங்க. அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமை வடமாலை சாத்தி பிரார்த்தனை பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இந்த கால பைரவரும் ஹனுமானும் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த காலகட்டத்தில் கொடுக்க போகிறாங்க. பஞ்சமின்னு சொல்லுவாங்க. அந்த திதியில் வராகி வழிபாடு பண்ணுங்க துளாராசிக்காரர்கள். குரு பலன் கை கொடுக்க போகுது. இந்த காலகட்டத்தில் யாருக்காவது இல்லற விஷயங்கள், கல்யாண விஷயங்களை பற்றி யோசனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது சக்ஸஸ் ஆகும். ஆமாம், நீண்ட நாளாக எனக்கு இது நடக்கவே இல்லை சுவாமினா அதை நடத்துறதுக்கான ஒரு குரு மூலமாக ஒரு ஐடியா கிடைக்கும். ஆக இந்த குடும்பத்தில் உள்ளவங்க ஐடியா கொடுக்க மாட்டாங்க. குடும்பத்தில் உள்ளவங்க எப்போ நம்ம கீழே உழுவோன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. நல்ல சான்சஸ்லாம் வந்தால் கூட நீ ஏன் அந்த சான்சஸை ஏற்படுத்திக்கிற, எங்களுக்கெல்லாம் நீ இன்னும் கடமைப்படணும் இரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. துளாராசிக்காரவங்க வாழ்க்கையில் நிறைய நல்லது நடக்குதோ இல்லையோ, குடும்பத்தால் கெட்டது நிறைய நடக்கும். நாம் நிறைய பேருக்கு நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவங்க நம்மளுக்கு நல்லதே செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு நாம் சர்வீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்மெல்லாம் துளாராசிக்காரவங்கெல்லாம் மற்றவங்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்கள். ராஜாக்களை வாழ விட மாட்டாங்க. அவங்க என்றைக்குமே நீங்கள்லாம் சேவகர்களாகவே இருங்க அப்படின்னு சாபம் கொடுக்குற அளவுக்கு தான் வச்சுருப்பாங்க. ஏதாவது ஒரு நாள் ஒரு வேலையை செய்யலைன்னா கூட உடனே அவங்களுக்கெல்லாம் பொத்துக்கிட்டு வந்துடும் கோபம். பொத்துக்கிட்டு ஊத்துதடி மழை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்குது. பொத்துக்கிட்டு ஊத்துதடி வானம் அப்படின்னு. அது மாதிரி இவங்களுக்கெல்லாம் கோபம் பொத்துக்கிட்டு வந்துடும்.
நாம் ஒரு விஷயத்தை செய்யலைன்னா. ஆனால் நமக்கு ஒன்று நடக்கலைன்னு யாருமே கேட்க மாட்டாங்க. அதனால் துளாராசிக்காரர்கள் தன்னைத்தானே தேர்த்தி கொள்ள வேண்டும், அதில் ரொம்ப தெளிவாக இருங்க. அதனால் இந்த மழையில் ரொம்ப நனையாதீங்க. மழை தண்ணி ரொம்ப ரிஸ்க் எடுத்து கொடையே இல்லாமல் போகிறது, ரெயின் கோட் இல்லாமல் போகிறது, வந்துடுறேன் அப்படின்ட்டு போகிறதெல்லாம் இந்த காலத்தில் வேணாம். நனைஞ்சு போயிடுவீங்க. அப்புறமா நனைஞ்சு உடம்பு ஒத்துக்கலைன்னா அப்புறம் நம்ம தான் படுத்துக்கணும். நமக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ரொம்ப தெரிஞ்சுங்க. ஒரு தும்மல் வந்தால் கூட மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடுக்க மாட்டாங்க, ஒரு சுடு தண்ணி போட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்புறமா அது ரொம்ப சிரமமாக போயிடும். துளாராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த நேரத்தில் இயற்கை நமக்கு சில பாடத்தை கற்றுக் கொடுத்துரும். இயற்கையாகவே கற்றுக் கொடுக்குது, ஆனால் அது நம்ம தான் புரிஞ்சுக்கிறது கிடையாது. அதனால் இந்த பரிகாரங்களை மட்டும் செய்யுங்க. பூமி லாபங்கள் உண்டு, லாப விஷயம்தான். அதனால் ரொம்ப மற்றவாளுக்காக ரிஸ்க் எடுக்காமல் எது நம்ம கண்ணுக்கு கிட்ட இதாகுதோ அதை மட்டும் பிளான் பண்ணுவோம், சக்ஸஸ் ஆவீங்க. ஸோ இந்த 2025 லாஸ்ட் எண்டு கடைசி காலத்தில் நமக்கு ஒரு லாபத்தை சேர்த்துக்கணும்னு இப்போ என்ன தோணும். எல்லாருக்குமே லாஸ்ட் எண்டு ஒரு காலம் இருக்கும்ல. அதனால் இப்பயே நம்ம அதுக்காக ஏதோ பணத்தை சேர்த்துக்கணும், நம்ம பதவியை சேர்த்துக்கணும், புகழை சேர்த்துக்கணும், நம்மளை பார்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். ஆக இது நல்ல நேரம், நல்ல துவக்கம். இந்த காலகட்டத்தை மிஸ் பண்ணாதீங்க என் உறவுகளை. நல்லதே நடக்கும். 2025 முடிவில் நாம் இருக்கிறோம். பல கனவுகளோடு 2025 பிறந்தது. சிலருக்கு கனவுகள் நிறைவேறலை, ஆனால் சிலருக்கு கனவுகள் நிறைவேறக்கூடிய தருவாய்கள் ஏற்பட்டது, அது நடத்தாமல் போனது. சிலருக்கு நிறைவேறணும் நம்பிக்கை இன்றைக்கும் இருக்குது. எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இந்த 2025 இந்த லாஸ்ட் மினிட்டு கண்டிப்பாக கனவுகள் நிறைவேற போகுது. அதற்கு என்னென்னா, ரொம்ப பெரிய அளவில் ஃப்ரேம் போடாமல், பெரிய அளவில் பிளான் போடாமல், மிகப்பெரிய நம்பிக்கை வைக்காமல், அன்னன்னைக்கு அன்றாடம் இன்னைக்கு இதை நான் சிறப்பாக செய்யணும் அப்படின்னு நீங்கள் முடிவெடுங்க. இன்று இந்த விஷயத்தை சிறப்பாக செய்யணும் அப்படி முடிவெடுங்க. இந்த 2025 முடிவில் நீங்கள் சக்ஸஸ்ங்கிற வார்த்தையை எனக்கு நீங்கள் சொல்லுவீங்க. நல்லா தெரிஞ்சிங்க. இன்று இந்த முடிவெடுக்கிறோம், இன்றைக்கி இதை செய்கிறோம், இன்றைக்கி இங்கே போய் இதை பார்க்குறோம், இவரை பார்க்குறோம், இது கண்டிப்பாக நடக்கும். பெரிய பிளான் போட வேண்டாம், சின்ன சின்ன பிளானை போடுங்க. அது வருமான பிளானாக இருக்கட்டும், வசதிக்கான பிளானாக இருக்கட்டும், அடிப்படை பிளானாக இருக்கட்டும், அன்றன்றைய பிளானை போடுங்க. என் உறவுகளே, என் சொந்தங்களே, என் நண்பர்களே, நிச்சயமாக நீங்கள் நினைக்கிற அந்த பிளான் சக்ஸஸ் ஆக போகுது. இந்த மழைக்காலம், இந்த மழைக்காலத்தில் இப்போ சில புயல்கள் உருவாகுது. கொஞ்சம் மழை இந்த வருஷம் அதிகமாக இருக்கும். அதனால் தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர்கள், என் உறவுகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. மழை நேரத்தில் உடல் நலங்களில் கவனப்படுத்திக்கிங்க. ரொம்ப மழையில் நனையாதீங்க. என் உறவுகளுக்கு நான் சொல்லக்கூடிய இது அறிவுரை கிடையாது, அன்பு கட்டளை. மழையை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் இந்த வருஷத்தில் இருக்கிறதுனால எல்லாத்தையும் பாதுகாப்பாக பார்த்துக்குங்க. பயணங்கள்லாம் ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருந்ததுனாலும் அந்த பயணங்களில் எவ்வளோ சீக்கிரமாக போயிட்டு வரலான்னு பார்த்துக்குங்க. அதனால் மழைக்காலங்களில் வாகனங்களில் பார்த்து போங்க. என் உறவுகளே, நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். நாம் நல்லா இருக்கணுங்கிறது கடவுள் ஆசைப்படுறாரு, நாம் நல்லா இருக்கணும்னு கிரகங்கள் ஆசைப்படுது, நாம் நல்லா இருக்கணும்னு நாமளும் ஆசைப்படணும். நாம் ஆசைப்பட்டு ஆரம்பிக்கணும். எப்படி? எனக்கு இது இப்போ வேண்டாம், இதை செய்யக்கூடாது அப்படின்னு என் மனசு தோணுதுன்னா அதை அப்பயே நிப்பாட்டுங்க. மழை தூருது, மழை பெய்யுது, 40 தான் போகணுன்னா 40 தான் போகணும். அந்த ஸ்பீடெல்லாம் இப்போ வச்சுக்கக்கூடாது. மழை காலத்தில் ஸ்பீடாக போகிறவங்க வேண்டாம். புரியுதா நான் சொல்கிறது? அதுமாதிரி கொடை இல்லாமல் போகிறேன், ரெயின் கோட் இல்லாமல் போகிறேன், 10 நிமிஷத்தில் வந்துடுறேன், இந்த கதையே வேண்டாம். ஒரு நாள் தள்ளி வேணாலும் போகட்டும், அரை பொழுது வேணாலும் போகட்டும், ஆனால் தள்ளி போட்டு வேலைகளை பாருங்கள், நல்லா இருப்பீங்க. என் உறவுகளே, மீண்டும் நான் சொல்கிறேன், எச்சரிக்கையோடு இந்த நாட்களை சந்திப்போம். அது கண்டிப்பாக நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நமக்குள்ள எந்த இழப்புகளும் வராது. ரொம்ப சந்தோஷத்தை வரப்போகிறோம். நம்ம எல்லாம் சிறுக சிறுக சேர்க்க போகிறோம். புண்ணியத்தையும் சிறுக சேர்க்குறோம், பணத்தையும் சிறுக சேர்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் நமங்களுடைய இன்பத்தையும் சிறுக சேர்க்க போகிறோம், பெருக வாழ போகிறோம். நல்லது நடக்கும். ஆல் த பெஸ்ட். 2025 எண்டு கண்டிப்பாக நல்ல துவக்கமாக இருக்கும். 2026 மிகப்பெரிய அற்புதத்தை கொடுக்க போகுது. வாழ்த்துக்களோடு உங்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.